இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். என்று மாதத்துடைய 4வது சனிக்கிழமை, தாயின்றி வெற்றியில்லை, தாய் இருக்க தோல்வியில்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். நம்முடைய தாயுடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இன்று ஆனமலை ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இன்று காலை சரியாக 10:30 மணிக்கு ஜெபமாலையும் தொடர்ந்து நற்கருணை ஆராதனையும் தோத்திருப்பலியும் நற்செய்தி கூட்டமும் நடைபெறும். வேண்டுதல் திருப்பலியும் திருப்பலி முடிந்தவுடனே இது திருச்சிலுவை ஆராதனையும், அதனை தொடர்ந்து குணமளிக்கு வழிபாடும், அதனை தொடர்ந்து அன்பின் விருந்தும் நடைபெறும். வாய்ப்பு கிடைப்பினும் ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்திற்கு வந்து அன்னையுடைய பரிந்துரையை பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு இருக்கிற கூப்பி வருகை என அழைக்கின்றேன். ஆனமலை ஆரோக்கிய அன்னை ஆலயமானது பொள்ளாச்சியிலிருந்து சரியாக 12 கிலோமீட்டர் தொலைவில், ஆனமலைக்கு முன்பாகவே முரளி மருத்துவமனை என்ற நிறுத்தத்தில் இறங்கி பொள்ளாச்சி மார்க்கமாக நடந்து வந்தால் மெயின் ரோட்டில் ஆனமலை ஆரோக்கிய அன்னையை காண்பீர்கள். வாருங்கள், இணைந்து ஜெபிப்போம். இந்த நாளில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளிலும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்களுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள், தவங்கள் எல்லாம் அன்னையுடைய பரிந்துரையோடு நிறைவேற, மற்றும் துன்பமோ துயரமோ வேதனையோ கஷ்டமோ கடன் சுமையோ வியாதியோ அறுவை சிகிச்சையோ அல்லது கொடுக்கல் வாங்கலோ நில பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இன்னும் பலதரப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து இந்த தாயுடைய பரிந்துரையோடு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். பலதரப்பட்ட கட்டுகளிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் ஆண்டவர் இந்த நாளில் விடுதலை கொடுக்கின்றார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு உங்கள் அனைவருக்காகவும் திருப்பலியிலும் குணமளிக்கும் வழிபாட்டிலும் ஜெபிக்கப்படும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, வாய்ப்பு கிடைப்பினும் ஒரு முறை குடும்பத்தாரோடு இணைந்து ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்திற்கு வருகை தர உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இன்றைய நாளுடைய நற்செய்தி பகுதிக்கு வருவோம். இப்படித்தான் ஒரு அரசன் தன்னுடைய படைகளோடு காட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு கல் அவருடைய நெத்தியில் விழுந்தது. அந்த கல் வந்த திசையை நோக்கி படை வீரர்கள் செல்கிறார்கள். அங்கு ஒரு சிறுவன் இருக்கின்றான். சிறுவனை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். அவனுக்கு அரசன் மரண தண்டனை விதிக்கின்றார். கொஞ்ச நேரத்தில் அந்த சிறுவனுடைய தாய் கதறி ஓடி வந்து, அரசரே, தவறாக நீங்க தீர்ப்பிடாதீர்கள். என் மகன் வேணும் என்று கல்லெறியவில்லை. அவன் அந்த மாமரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழத்திற்காக கல்லெறிந்தான். எப்படியோ தவறுதலாக உங்களுடைய தலையில் பட்டுவிட்டது. அதற்காக இவ்வளவு பெரிய தண்டனையா என்று கூறி தாய் கதறி அழுதார். அரசர் சிறிது நேரம் யோசித்து அந்த படை வீரர்களை பார்த்து, இந்த சிறுவனை விடுதலை செய்து விடுங்கள் என்று. படை வீரர்களும் தளபதிகளும் எல்லாம் அரசரை உற்று நோக்குகிறார்கள். கல் தலையில் விழுந்தபோது அரசர் எப்படி மன்னிக்கின்றார்? அப்போதுதான் அரசர் கூறினாராம், 5 அறிவு படைத்த இந்த மாமரம் கூட கல்லெறிபட்டு இந்த சிறுவனுக்கு பழம் கொடுக்கின்றது என்றால், நான் 6 அறிவு படைத்த இந்த நாட்டுடைய அரசர், நான் எவ்வளவு இரக்கத்தோடு இருக்க வேண்டும்? அவன் கல்லெறிந்தான் என்பதற்காக மீண்டும் அவனுக்கு கல்லையா கொடுப்பது இல்லை என்று கூறி அந்த சிறுவனை அரண்மனைக்கு அழைத்து சென்று நிறைய பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்பினாராம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் இரக்கத்தோடு இருக்க வேண்டும். இந்த நாளுடைய நற்செய்தியில ஒரு குதர்க்கமான கேள்வியை சதுசேயர் கேட்கிறார்கள். ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறான், மகப்பேறின்றி இறந்து விடுகிறார். 7 அவருடைய சகோதரர்கள் திருமணம் செய்கிறார்கள். ஒருவருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இறந்து விடுகிறார்கள். அந்த பெண்ணும் இறந்து விடுகிறார். மோட்சத்தில் அவர் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஆண்டவர் அருமையாக சொல்கிறார், அங்கு மோட்சத்தில் உறவு இல்லை. இதோ நீங்கள் ஆண்டவரை பொறுத்தளவுல நீங்கள் எப்போதுமே உயிர் உள்ளவர்கள். நான் இறந்தோரின் கடவுள் அல்ல, உயிர் உள்ள கடவுள். ஆக நீங்களும் என்னுடைய மக்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் என்றுமே உயிர் உள்ளவர்கள். உயிருள்ள கடவுள்
எப்போதுமே பாசிட்டிவாக இருக்கக்கூடிய கடவுள், எப்போதுமே அடுத்தவர்கள் நல்லா இருக்கணும் என்று நினைக்கக்கூடிய நபர். பிரியமான சகோதரரே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் வாழ்வோரின் கடவுள், இறந்தோரின் கடவுள் அல்ல. ஒரு சில நபர்கள் எப்போது பார்த்தாலும் நெகட்டிவாவே நினைப்பது, நெகட்டிவாவே பேசுவது, நெகட்டிவாவே அவருடைய சிந்தனை, அவருடைய எண்ணங்கள், அவருடைய பழக்க வழக்கம் எல்லாம் நெகட்டிவாவே இருக்கும். அவர்கள் இறந்து விட்டார்கள். அவர்களெல்லாம் இறந்தோரின் கடவுளை போல இருக்கிறார்கள். இதோ நம்முடைய கடவுள் இயேசப்பா உயிருள்ள கடவுள். அவர் புத்துணர்ச்சியும் நம்பிக்கையும் மற்றும் இன்னும் வாழ வேண்டும் வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய நபர். பிரியமான சகோதரரே, அப்படிப்பட்ட கடவுளுடைய பிள்ளைகள் நாமும் மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும். அரசர் மன்னிக்கவில்லையா? அதே போல நாமும் நம்முடைய குடும்பத்தில் சின்ன சின்ன தவறுகள், குற்றங்கள், பலவீனங்கள் செய்யக்கூடிய நபர்களை மன்னிக்க வேண்டும். நம்முடைய உறவு என்பது இந்த மண்ணுலகில் மட்டும்தான். சொர்க்கத்திலும் நான் கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக, பெற்றோராக, சகோதர சகோதரியாக, என்னுடைய நண்பனாக நான் வாழ்வேன் என்று ஒருபோதும் கனவு காண வேண்டாம். நம்முடைய உறவும், நம்முடைய பந்தமும், நம்முடைய பாசமும், நம்முடைய சொந்தமும் அத்தனையும் இந்த மண்ணுலகில் மட்டும்தான். அப்ப இந்த மண்ணுலகை பெண்ணுலகமாக மாற்ற வேண்டும். அங்கு உறவு இல்லை, இங்குதான் உறவு. இங்குதான் அப்பா அம்மா, இதோ மாமா அத்தை என்று சொல்லக்கூடிய, அழைக்கக்கூடிய ஒரு உறவு. இந்த உறவுல அந்த சொர்க்கத்தை, அந்த விண்ணகத்தை நாம் விதைக்க வேண்டும், அதை வளர்த்தெடுக்க வேண்டும். அதுவே நாம் நிழலாக பயன்படுத்த வேண்டும். பரலோக தந்தையே இறைவா, இந்த இனிமையான நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆனமலையில் வீட்டில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய தாயே, அம்மா, நாங்களும் இனியவர்களாக நல்லவர்களாக உண்மை போல வாழ வேண்டும். இதோ வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டம் தலைமுறை என்று சொல்வார்கள். எங்களுடைய உறவு கணவனாக, மனைவியாக, மகனாக, மகளாக அல்லது சொந்த பந்தங்களாக, உறவுக்காரர்களாக வாழ்வது இந்த மண்ணகத்தில் மட்டும்தான். இந்த மண்ணகத்தை நாங்கள் விண்ணகத்தாம் பார்க்கணும். எங்கு சென்றாலும் முகமலர்ச்சியோடு நாங்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைவையும் புன்னகையோடு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நீ உயிருள்ள கடவுள், இறந்தோரின் கடவுள் அல்ல என்று சொல்லிவிட்டீர். இறந்தாலும் நாங்கள் உண்மை பொறுத்தவர்கள வாழ்கின்றோம். அப்பா தகப்பனே, தொடர்ந்து எங்க வாழ்க்கை பிரகாசமாகும், நம்பிக்கைக்குரியவராகும், எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டவர்களாக என்று வாழ. இதோ எது நடந்தாலும் நல்லதுக்கே நடக்கின்றது என்ற அந்த பாசிட்டிவ் உணர்வோடு இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், நல்லது நடக்கும். இதோ நான் வாழ்வோரின் கடவுளுடைய மகன், நானும் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசீர்வாதம். இந்த உயர்ந்த எண்ணத்தோடு என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.